அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஹிந்தி ராஷ்டிர பாஷா எக்ஸாமுக்குரிய புக்ல இருந்து ஸ்டோரி பார்க்கலாம். பேப்பர் 2 ஸ்டோரி 2 ஜாமுன் கா பேட். जामुन का पेड़ नावल मरम. कहानीकार श्री कृष्णचंद्र पंजाब के रहने वाले थे. இந்த கதையை எழுதிய ஸ்ரீ கிருஷ்ணச்சந்தர் அவர்கள் பஞ்சாபில் இருப்பவர். அவர் பஞ்சாபில் இருந்தார். வே ஸ்ரேஷ்ட உருது கலாக்கார் ஹை. அவர் ஒரு மிகச்சிறந்த உருது கலாக்கார், आर्टिस्ट. जामुन का पेड़ श्री कृष्णचंद्र की एक प्रसिद्ध हास्य कथा है. जामुन का पेड़ அப்படிங்கிற இந்த ஸ்டோரியானது ஸ்ரீ கிருஷ்ணச்சந்தரோட ஒரு பிரபலமான हास्य கதை, नகைச்சுவை கதை. प्रस्तुत कहानी में हमें मालूम पड़ता है कि कार्यालय तौर तरीकों में पाया जाने वाला विस्तार इतना निर्तर्क और हास्यप्रद है. प्रस्तुत कहानी में இந்த சொல்லப்பட்டிருக்கிற கதையில हमें मालूम पड़ता है, நம்மளுக்கு தெரிய வருவது என்னன்னா, कि कार्यालयी तौर तरीकों में official rules and regulations-ல அலுவலக நடைமுறைகள்ல पाया जाने वाला विस्तार செய்யப்படுற ஒரு நீண்டமான விரிவான கித்னா நிர்தர்க் और हास्यप्रद है. மிக நீண்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பயனற்றது, நிர்தர்க் और हास्यप्रद, ஒரு நகைச்சுவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நகைப்பிற்கு உரிய ஒரு செயல், ஒரு நடைமுறை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டோரி மூலமா தெரியும். சாதாரணமா ஆர்டினரி அபிஷியல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எவ்வளவு நீளமா போயிட்டு இருக்கு அப்படின்னா, அது அந்த அளவுக்கு வந்து நகைச்சுவையை ஏற்படுத்தக்கூடியதா, நகைப்பிற்குரியதாக, பயனற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது இந்த கதை மூலமா அப்படின்னு இந்த கஹானிக்கார் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்தர் சொல்றார். इसके आगे एक इंसान के जीवन के साथ किस प्रकार एक मजाक का खेल खेला जाता है. அதையும் தாண்டி அதுக்கு மேல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோட एक इंसान के जीवन के साथ किस प्रकार, எப்படி, எந்த விதமாக एक मजाक का खेल, ஒரு பரிகாசமான ஒரு விளையாட்டு, ஒரு நகைப்பிற்குரிய ஒரு விளையாட்டு கேலா ஜாத்தாக விளையாடப்படுகிறது அப்படிங்கிறதும் இந்த ஸ்டோரியில நம்மளுக்கு தெரிய வரும். रात में हुई आंधी के कारण सेक्रेटरिएट के पास एक जामुन का पेड़ गिर जाता है. रात में हुई आंधी के कारण सेक्रेटरिएट के पास एक जामुन का पेड़ गिर जाता है. रात में हुई, இரவில் ஏற்பட்ட, ஆந்தி கே காரன், ஒரு புயலின் காரணமாக, புயல் காற்றின் காரணமாக, செக்ரட்டரியேட் கே பாஸ், செயலகத்துக்கு பக்கத்துல, ஏக் ஜாமுன் கா பேட், ஒரு நாவல் மரம் கிர் ஜாதா ஹை, விழுந்து விடுகிறது. உசி கே நீச்சே ஏக் ஆத்மி தப் ஜாதா ஹை. உசி கே நீச்சே, அந்த மரத்துக்கு கீழே, ஏக் ஆத்மி, ஒரு மனிதன், தப் ஜாதா ஹை, அமிழ்ந்து போகிறான். அந்த மரம் விழுந்து ஒரு மனிதனை வந்து உள்ள அமுக்கிடுச்சு. इसे देखते ही माली चपरासी से, चपरासी क्लर्क से ऐसे यह खबर तो जॉइंट सेक्रेटरी तक फौरन पहुंच जाती है. इसे देखते ही, இத பார்த்த உடனேயே, மாலி சப்ராசி சே, அந்த தோட்டக்காரன், அந்த தோட்டக்கார சேவகன், அதாவது மாலி சப்ராசி சே, चपरासी क्लर्क से ऐसे ये खबर तो ஜாயிண்ட் செக்ரட்டரி தக் ஃபௌரன் பहुंच जाती है. அந்த சேவகன் என்ன பண்றான், போய் கிளர்க் கிட்ட சொல்றான். தோட்டக்காரன் வந்து சேவகன்கிட்ட சொல்லி, அவன் வந்து கிளர்க் கிட்ட சொல்லி, இப்பயே அந்த விஷயம் கபர் ஏதோ
ஜாயிண்ட் செக்ரட்டரி தக் அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி வர, இணை செயலாளர் வர ஃபௌரன் பகுச்சு ஜாதிகி, உடனடியா வேகமா போய் சேர்ந்துருது இந்த நியூஸ். गिरे पड़े गिरे पेड़ और नीचे दबे हुए आदमी को देखने की इच्छा में उस जगह पर भीड़ इकट्ठी हो जाती है. गिरे पेड़ விழுந்த மரம், और மற்றும் नीचे दबे हुए आदमी को உள்ள வந்து அமிழ்ந்திருக்கிற அந்த மனிதனையும் देखने की इच्छा में பார்க்கிறதுக்கான ஆர்வத்துல உஸ் ஜகத் பர் அந்த இடத்தில் भीड़ கூட்டம் इकट्ठी हो जाती है சேர்ந்து விடுகிறது. அந்த அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்துல ஒரு பெரிய கூட்டமே வந்து குழுமிடுச்சு. சப் பஹஸ் கர்த்தே ரஹே, எல்லாரும் விவாதம் பண்றாங்க, தர்க்கம் பண்றாங்க. किसी ने पेड़ के नीचे दबे हुए आदमी को बाहर निकालने का मार्ग पर सोचा ही नहीं. எல்லாரும் விவாதம் பண்றாங்க. ஆனா கிசினே யாருமே पेड़ के नीचे दबे हुए आदमी को அந்த மரத்துக்கு கீழே அமுங்கி போய் கிடக்கிற மனிதனை வாகர் நிகால்னேக்கா மார்க் வெளியில கொண்டு வர்றதுக்கான வழிய சோச்சாகி நகி யோசிக்கவே இல்லை. ஆனா எல்லாரும் வர்றாங்க, கூட்டம் விடுறாங்க, பாக்குறாங்க, அதை பத்தி விவாதிக்கிறாங்க, பேசுறாங்க. இத்தனையுமே தோபகர் வி, நைட்டு விழுந்த மரம், நைட்டு விழுந்து அமுங்கி கிடக்குற அந்த மனுஷன் காலையில எல்லாரும் வந்து பார்த்து குழுமி அதை பத்தி பேசுறாங்க. மத்தியானம் ஆயிடுச்சு, ஒரு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. மத்தியானம் ஆயிடுச்சு. இத்தனையுமே दोपहर थी. क्लर्कों ने उस व्यक्ति को बचाने का रास्ता निकालने वाले ही थे. तब सुपरिंटेंडेंट आकर बोलते हैं कि उक्त समस्या पर फाइल तो बनाई गई और वह कृषि विभाग को प्रेषित है, क्योंकि यह समस्या उस विभाग से संबंधित है. क्लर्कों ने அந்த கிளர்க் எல்லாம் उस व्यक्ति को बचाने का रास्ता, அந்த மனிதனை காப்பாத்துறதுக்கான வழிய நிக்கால்னே வாலே ஹி தே, கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனை வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கான முயற்சியில ஈடுபட ஆரம்பிக்கிற நிலைமையில அப்பொழுது சூப்பரிண்டெண்டன்ட் ஆக்கர், சூப்பரிண்டென்ட் வந்து கொள்கைகை பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, கி உக்த் சமஸ்யா பர், அந்த இப்ப நடந்துகிட்டு இருக்குது இல்லையா இந்த பிரச்சனையில, ஃபைல் तो बनाई गई, ஃபைல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. और वह कृषि विभाग को, और वो அந்த ஃபைல் कृषि विभाग को, விவசாயத்துறைக்கு பிரேஷித்துகை அனுப்பப்பட்டிருக்கு. क्योंकि ஏனென்றால் यह समस्या, இந்த பிரச்சனை उस विभाग से, அந்த கிளையில, அந்த துறையில தான், அதாவது அந்த விவசாய துறையில தான் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. बाद में ஃபைல் वहां से, बाद में அதுக்கப்புறம் ஃபைல், அந்த தயார் பண்ணின ஃபைலானது, இந்த பிரச்சனை சம்பந்தமா தயார் பண்ணின ஃபைலானது, அதாவது செக்ரட்டரியேட் பக்கத்துல அந்த நாவல் மரம் விழுந்துருச்சு, விழுந்த இடத்துல அந்த ஒரு மனிதனை போட்டு அந்த மரம் அமுக்கிட்டு கிடக்கு, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அந்த அனுமதி கேட்டு தயார் பண்ணின அந்த ஃபைல் அங்க இருந்து, அதாவது கிருஷி விபாக்ல இருந்து ஹார்டிகல்ச்சர் விபாகுக்கோ பேஜா ஜாதா, தோட்டக்கலை துறைக்கு வந்து அனுப்பப்படுகிறது. தப் தக், அதுவரை 2 दिन बीत जाते हैं, 2 நாள் போயிடுச்சு. पुलिस का पहरा भी चालू हो जाता है, போலீஸ் பந்தோபஸ்தும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு. ஆனா இது வந்து இந்த மாதிரி நடந்திருக்காம ரைட்டர் வந்து எழுதியிருப்பாரா? அப்ப அவர் இது வந்து என்ன மாதிரியான ஒரு வருத்தத்தோட, எக்ஸ்பெக்டேஷனோட அதை எப்படி மக்களுக்கு சொல்லணுங்கிறத முயற்சி செய்து हास्य पूर्ण कथा दिए हैं, அதை நம்ம யோசிக்கணும். हार्टिकल्चर विभाग की सेक्रेटरी का कहना है कि फलदार जामुन पेड़ को काटने का आदेश नहीं दे सकता. हार्टिकल्चर विभाग की सेक्रेटरी, அந்த தோட்டக்கலைத்துறை செக்ரட்டரி செயலர் कहना है, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அவருடைய பதில் என்னன்னா, कि फलदार जामुन पेड़ को,
பலன் கொடுத்துட்டு இருக்கிற அத அந்த ஜாமுன் பேடை, அந்த நாவல் மரத்தை फलदार जामुन पेड़ को काटने का आदेश பெற்றதுக்கான ஆர்டர் नहीं दे सकता, அளிக்க முடியாது. पर किसी मनचले व्यक्ति के सुझाव पर निश्चय किया गया कि पेड़ के नीचे दबे हुए आदमी का ही बीच में काटकर बाद में प्लास्टिक सर्जरी द्वारा जोड़ा जाए. पर आना किसी मनचले व्यक्ति के सुझाव पर, ஒரு விளையாட்டுத்தனமாக மனம் போற போக்கில சொல்ற அந்த व्यक्ति के सुझाव पर, அந்த ஒரு மனிதரோட யோசனைப்படி நிச்சயம் செய்யப்படுகிறது, முடிவு செய்யப்படுகிறது. என்னன்னா, पेड़ के नीचे, மரத்துக்கு கீழே दबे हुए आदमी का ही, அந்த மரத்தை தானே வெட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஏன்னா அது வந்து பலன் கொடுக்குற மரம் அப்படின்னு சொல்றீங்க, மரத்தை தானே வெட்டக்கூடாது. சரி, அந்த மரத்துக்கு கீழே வந்து மனிதன் அமுங்கி கிடக்குறான்ல, அவனை ஆத்மீக்காகி பீச்மே காட்டுற, அவனை வந்து நடுவுல ரெண்டா கட் பண்ணி பாதுமே, அதுக்கு பிறகு பிளாஸ்டிக் சர்ஜரி துவாரா, பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா ஜோடா சாய் கொட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படின்றது வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னதான் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகி இருந்தாலும் ஒரு மரத்தை வெட்டக்கூடாது. அதாவது அது விழுந்துருச்சு, அந்த மரம் விழுகாம நிக்கிற மரத்தை நம்ம வந்து வெட்டுறதுக்கு பெர்மிஷன் கேட்கல இல்லையா. மரம் விழுந்துருச்சு, விழுந்த மரத்தை வெட்டுறதுக்கு இவ்வளவு கேடுபடி 2 days போயிருச்சு. மரத்தை தானே வெட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க, சரி நாங்க மனுஷனை வெட்டி நாங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா ஒன்னா வச்சு தச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறது வந்து நடக்கக்கூடிய செயலாம். இது ஒரு இதை எப்படி சொல்றது, இத கவிஞர் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றாரு பாருங்க. இந்த மாதிரி உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அவர் வந்து மரம் விழுந்துருச்சா, மனிதனை வந்து காப்பாற்றணுமா, அப்ப நம்ம அதை தான் செய்யணும் இல்லையா. அதுக்கான முயற்சியை விட்டு மனுஷனை ரெண்டா கட் பண்ணி ஒட்ட வைக்கிறது அப்படிங்கிறது இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான யோசனை. பிளாஸ்டிக் சர்ஜன் கே சிபாரிஷ் से और लाइन ये उठो, इसी चक्कर में फाइल मेडिकल विभाग पहुंचती है. இது இப்ப எத்தனாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது பாருங்க, கனெக்ட் பண்ணிக்கங்க. முதல்ல ஹார்டிகல்ச்சர், கிருஷி விபாக், அடுத்தது ஹார்டிகல்ச்சர், இப்ப மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் போகுது ஃபைல் பெர்மிஷன் கேட்டு. இப்ப மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஏற்கனவே போன ரெண்டும் மனுஷனை வந்து காப்பாத்துறதுக்காக மரத்தை வெட்டணும்னு கேட்டு போச்சு. இப்ப போயிருக்கிறது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மனுஷனை ரெண்டா கட் பண்ணி ஒட்ட வைக்கிறதுக்கு. பாருங்க, இசி சக்கர்மே, இந்த உருளையில, அதாவது இந்த வட்டத்துல ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்குது. ஃபைல் மெடிக்கல் விபாக் பகுச்சதீங்க, அந்த ஃபைலானது மருத்துவத்துறைக்கு போகுது, போய் சேர்ந்துருச்சு, மருத்துவத்துறைக்கு போய் சேர்ந்துருச்சு, பகுச்சதீங்க. प्लास्टिक सर्जन के सिफारिश से दबे हुए आदमी का पूरा छानबीन किया जाता है. प्लास्टिक सर्जन என்ன பண்றாரு, சிபாரிஸ் பண்றாரு. சோ அவரோட சிபாரிஸ், அவருடைய அந்த சிபாரிசுனால दबे हुए आदमी का, அந்த அமிழ்த்தப்பட்டிருக்கிற, அந்த அமுங்கி கிடக்கிற மனுஷனை பூரா छानबीन किया जाता है, முழுசா வந்து சோதனை பண்றாங்க. எதுக்குனாக்கா, இவரை வந்து நம்ம கட் பண்ணலாமா, கட் பண்ணா தாங்குவாரா, அடுத்தவர் வந்து நம்ம ஒட்ட வச்சுக்கிட முடியுமா. இப்பயும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குமா தெரியல, ஆனா அந்த ஸ்டோரியில அப்படி சொல்லப்பட்டிருக்குது. மெடிக்கல் रिपोर्ट के अनुसार जब यह पता चलता है कि सर्जरी आदमी को नहीं बचाएगा, तब वो फैसला रद्द हो जाता है. பரவாயில்ல, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் கே அனுசார், அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் படி ஜப் ஏ பட்டா செல்தாங்க, எப்பொழுது இது தெரிய வருகிறதோ, எதுனா கி சர்ஜரி ஆத்மிக்கோ நகி பச்சாயேகா, சர்ஜரி வந்து ஆத்மிக்கோ நகி பச்சாயேகா, மனிதனை வந்து காப்பாற்றாது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. தெரிய வந்த உடனே அடுத்து என்ன பண்றாங்க, தப் वो फैसला रद्द हो जाता है,
அந்த முடிவை வந்து ரத்து பண்றாங்க, கேன்சல் பண்றாங்க. எந்த முடிவை? மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம உள்ள இருக்கிற மனுஷனை வெளியில இருக்கு அவனை வந்து 2 கட் பண்ணி சர்ஜரியில ஒட்ட வைப்போம்னு பேசினாங்க இல்லையா, அதை வந்து கைவிட்டுட்டாங்க. ஆனா இவ்வளவு நடந்ததுக்கும் அந்த மனுஷன் எப்படி தாங்கிட்டு உள்ள கிடக்க முடியும்? இஸ் பிரகார் பிரதான் மந்திரி தக் ஏ பாத் பहुंच जाती है. இந்த விஷயம் பிரதான் மந்திரி வரை போயிடுச்சு, பிரைம் மினிஸ்டர் வரை போய் சேர்ந்துருச்சு. அதாவது இது வந்து இதோட சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு துறைக்கும், இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இது வந்து எவ்வளவு பெரிய, இது வந்து மடத்தனமான ஒரு விஷயம், இது எவ்வளவு ஒரு அவமானகரமான ஒரு விஷயம் இல்லையா? பிரைம் மினிஸ்டர் வரை போய் சேர்ந்துருச்சு. பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு? प्रधान मंत्री के आदेशानुसार अगले दिन पेड़ कटवाने का था, पर उस बेचारे आदमी का जीवन रूपी फाइल बंद हो गया. உடனே பிரதான் மந்திரி என்ன பண்றாரு? இப்படி தானா நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்க அதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை செய்யுங்கன்னு வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. சோ பிரதான் மந்திரிக்கு ஆதேஷ அனுசாரம், பிரதான் மந்திரியுடைய ஆணைப்படி அக்லே தின் அடுத்த நாள் பேடு கட்டுவானே காத்தா, மரம் வெட்டப்படுவதாக இருந்தது. ஆனால் உஸ் பேச்சாரே ஆத்மி கா ஜீவன், அந்த பாவப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கை, ஜீவன் ரூபி ஃபைல், வாழ்க்கை அப்படிங்கிற அந்த ஃபைல் வந்து ஓகேயா, அவனோட வாழ்க்கை அப்படிங்கிற ஃபைலும் முடிந்து விட்டது. அப்ப தன்னை சுத்தி இவ்வளவு மனிதர்கள் இருந்தும், இவ்வளவு அதற்குன்னு தனித்தனி துறைகள் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருந்தோம், இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளோட டெவலப்மெண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் இருந்தும் சக மனிதன், நம்மள மாதிரி ஒரு சக மனிதன் ஒருத்தர் வந்து நம்மளால காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். இத வந்து இந்த கஹானிக்கார், இந்த ஸ்டோரி ரைட்டர் வந்து யார் மனசு வருத்தப்படாம இருக்கிற மாதிரி ஹாஸ்ய பூர்ணசே ககைகள் நகைப்புக்குரியதாக்கி சொல்லியிருக்கிறாரு. அதுல இன்னொரு விஷயம், நம்மளோட அபிஷியல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அவங்க ஒருத்தரும் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை ஒவ்வொன்றையும் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னென்ன சிக்கல்களை எல்லாம் அவங்க தாண்டி வர வேண்டி இருக்குது, அவங்கவுங்களோட வேலையில அவங்கவுங்க வந்து சரியா வேகமா பண்ணும்போது இது எந்த அளவுக்கு நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதுல மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஸ்டோரியை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.